சார் சினிமா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்றது சொன்னீங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த கிராஃப்ல வந்து அப்ஸும் இருக்கும், டவுனும் இருக்கும். ஏதாவது ஒரு டைம்ல நம்ம கரியர் ஸ்விட்ச் பண்ணலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறத விட டவுன்ஸ் தான் நிறைய இருந்திருக்கு. ம். அப்போது அந்த நேரங்கள்ல வந்து ஐ பீன் டு டீப் டிப்ரெஷன். எஸ், ம். அது இல்லைன்னு நான் சொல்லல. யூ நீட் சம்படி டு டாக், அவ்வளோதானே. அது ஒரு கண்ணாடியாக கூட இருக்கலாம். ஸோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் யூஸ் டு பி மை மிரர். அழுவேன், திட்டுவேன், இல்லை நான் போய் ஷிரடி சாய்பாபா கோவிலில் போய் அவரை கண்ணாபின்னு அசிங்க அசிங்கமாக திட்டுவேன். ஹி வாஸ் அ ஃப்ரெண்ட். ஓகே. ஃப்ரெண்ட் கிட்ட உரிமையா ஆமாம், பேசலாம். என்ன வேணால் பேசுவேன், அசிங்கமாக பேசுவேன், ம். எல்லாம் மெட்ராஸ் பேஷன்லாம் திட்டுவேன். ம். அந்த மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன். வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு எனக்கு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பண்ணலாம். டப்பிங் ம். பண்ணலாம், நான் பாட்டு பாடலாம், நான் எடிட் பண்ணலாம், நான் டைரக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மீடியான்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம தேர்ந்தெடுத்து போகிறோன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ம். அதுவாக தான் நம்மள நமக்கு தேர்ந்தெடுக்கும். அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறது. அப்போது கடவுள் அதுக்குள்ளே நம்மளை கொண்டு போயிட்டாருனாக்க ஏதாவது ஒரு நேரத்தில் சம்திங் வில் ஹிட் யூ பிக் டைம். எஸ். அந்த ஹோப் எனக்கு வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. திஸ் இஸ் நாட் மை ஹாபி. இது என்னோட பொழுதுபோக்கல்ல, இது என்னோட Passion. பொழப்பு. நிறைய பேர் கேட்பேன், சார் நீங்கள் என்ன சார் வேறு என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு. வேறு புரியல எனக்கு. இல்லை சார் உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் இருக்கா, ஏதாவது பேங்க்கில் வேலை பார்க்குறீங்களா? இல்லை, ம். அதெல்லாம் பண்ண முடியாது.